வணக்கம் மக்களே. என்டிஏ கூட்டணியில் மீண்டும் ஓபிஎஸ் என்ட்ரி. பாஜக தலைமை நயினா நாகேந்திரனுக்கு போட்ட ஆர்டர். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே அதிமுகவுடன் நீண்ட இழுபறி பேச்சுவார்த்தைக்கு பிறகு பாஜக கூட்டணி அமைத்துள்ளது. தமிழகத்தில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி செயல்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. எனினும் முதல்வர் வேட்பாளர் யார் என்பது குறித்து கூட்டணிக்குள் இரு வேறுபட்ட கருத்துக்கள் உலா வந்து கொண்டிருக்கிறது. அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முதல்வர் வேட்பாளர் என்று கூறி வருகிறது. ஆனால் மறுபுறம் பாஜகவோ தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் இருக்கணும் என்று கூறி வருகிறது. இதனால் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் எனக்கு என்ற மற்ற சூழல் நிலவி வருகிறது. இந்த சூழலில் அதிமுக அதிருப்தி மூத்த தலைவர்கள் அண்மையில் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. மேலும் அதிமுகவில் ஒன்றிணைக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்காங்க. தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்றால் அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் கட்சிக்குள் இணைய வேண்டும் என்று கூறினார். அதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் கெடு விதிச்சிருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து உத்தரவிட்டதை தொடர்ந்து டெல்லி அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியது பேசு பொருளாக மாறியது. இதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர்களுடன் ஆலோசனை கட்சி பணிகள் என ஆலோசனை நடத்தியது. டெல்லி சென்று நாட்டாமை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். அந்த ஆலோசனையில் என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் நயினா நாகேந்திரனுக்கு வழங்கப்பட்டது குறித்து தற்பொழுது தகவல்கள் வெளியாகி உள்ளன. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கடந்த தேர்தலின் போது அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரின் வாக்கு சதவீதங்களை கருத்தில் கொண்டு மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இதனை தெரிவிக்க வேண்டும் என்று நயினாருக்கு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. அதிமுக உட்கட்சி பிரச்சனையில் பாஜக ஒருபோதும் தலையிடாது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியின் கீழ் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் கூட்டணியில் பாஜகவிற்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் போட்டியிட செய்ய பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அண்ணாமலையை டிடிவி தினகரன் சந்தித்து பேசியிருக்காங்க. இதன் காரணமாக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இணைய பாஜக தேசிய தலைவர் நட்டா அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலாம் என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது பன்னீர்செல்வத்தை முதல்வர் வேட்பாளராக ஒருவேளை அறிவித்தால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தரப்பு ஏற்குமா என்ற கேள்விக்கு பதில் அளிக்காமல் சென்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.